டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சல் ஆட்டம் முடிந்தது. 10,000 வீடுகள் தீயோடு கரைந்து போயின. இதை பற்றி காலை லாஸ் ஏஞ்சல் டைம்ஸ் எழுதுகின்ற பொழுது, அன்று நேசப்படைகள் அமெரிக்கா ரஷ்யா இணைந்து ஹிட்லரை கொல்வதாக புறப்பட்டு ஜெர்மனியினுடைய தலைநகர் பெர்லின் முழுவதையுமே எரித்து சுடுகாடாக்கியதை போன்ற ஒரு தோற்றத்தை இப்பொழுது லாஸ் ஏஞ்சலில் காண்கின்றோம் என்றும், அழிந்து கிடந்த பெர்லினுக்கும் இதற்கும் இடையே எந்தவித வித்தியாசமும் இல்லை என்று கண்ணீர் கதையை எழுதியிருக்கின்றது. இந்த நெருப்பானது நம்ப முடியாத ஒரு நெருப்பு. பொதுவாக இப்பொழுது குளிர்காலம் நிலவி கொண்டிருக்கின்றது. கடுமையான குளிர் பனி நிறைந்த ஒரு காலத்திலே எப்படி இவ்வளவு பிரமாண்டமான ஊழி தீயினால் லாஸ் ஏஞ்சல் அழிந்து போனது என்ற கேள்விக்கு ஒரே விடை, காற்று இதில் முக்கியமான பாத்திரம் வகித்திருக்கின்றது. சுமார் 140 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி இருக்கின்றது. எப்பொழுதுமே காற்று வேகமாக வீசுமாக இருந்தால் அது தீயை ஓங்கி வளர செய்யும் என்பதனால் இந்த தீ மூட்டம் ஏற்பட்டிருக்கின்றது. ஹாலிவுட்டினுடைய நடிகர் எழுத்தாளர் ஸ்டீவ் ஹுட்டன்பர்க் கூறுகின்ற பொழுது, தன்னுடைய ஸ்டூடியோ அமைந்திருந்த மாளிகை எல்லாமே தீயோடு எரிந்து அடியோடு இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விட்டதாகவும், பல ஹாலிவுட்டினுடைய சிறந்த பிரபலமான சூப்பர் ஸ்டார் நடிகர்கள் எல்லாம் வீடை இழந்து வீடற்று வீதிக்கு வர வேண்டிய சூழ்நிலையில் ஒரே நாளில் அவர்களை அழித்து தள்ளி இருக்கின்றது தீ. ஹாலிவுட் நடிகர் மெல் கிப்சனுடைய வீடு எரிந்திருக்கின்றது. அவர் கூறுகின்றார், பல நடிகர்கள் வீதிக்கு வந்து விட்டார்கள் என்று. கோடி கோடியாக பணத்தில் புரண்டவர்கள் வாழ்வதற்கு வீடு இல்லாமல் வந்திருக்கும் அவலத்தை 24 மணி நேரங்கள் சந்தித்திருக்கின்றது. நேற்று மட்டும் 10,000 வீடுகள் எரிந்து சாம்பலாகி இருக்கின்றன. இந்த வெப்ப வீச்சு காரணமாக மேலும் பல கட்டிடங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கீழே விழுந்து கொண்டிருக்கின்றன. இது எங்கே போய் முடியும் என்று தெரியாது. நாளை ஞாயிற்றுக்கிழமை மேலும் காற்று வேகம் எடுக்க போகின்றது. அதன் பின்னர் வருகின்றதை எப்படி கட்டுப்படுத்துவது என்று தெரியவில்லை. இப்பொழுதே அமெரிக்காவினுடைய தீயணைப்பு படை அதை கட்டுப்படுத்த முடியாமல் தோல்வி கண்டுவிட்டது. லாஸ் ஏஞ்சலுடைய கவர்னர் மீது அமெரிக்காவினுடைய வரப்போகின்ற அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சுமத்தி நியூசம் பதவி விலக வேண்டும் என்று கூறியிருந்தார். அதே கவர்னர் சற்று முன்னர் கூறுகின்ற பொழுது, என்னை பதவி விலக கூறுகின்ற அமெரிக்காவினுடைய வரப்போகின்ற அதிபர், இப்போதைய அதிபர் என்ன செய்திருக்கின்றார்கள்? தீயணைப்பு படைக்கு ஒதுக்குகின்ற பணத்தை குறைத்திருக்கின்றார்கள். இந்த 2 பேரும் இந்த தீயறிகின்ற இடத்திற்கு வந்தார்களா என்றால் வராமல் எங்கோ ஒரு அரண்மனையில் இருந்து இந்த கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள் என்று அவர்கள் முகத்திலும் சேற்றை மாறி வீசி அடித்தார். காசாவிலும் லெபனானிலும் இஸ்ரேல் குண்டு வீசி அழித்ததை விட பெரிய அழிவை இந்த தீ ஏற்படுத்தி இருக்கின்றது அமெரிக்காவில். அதேவேளை 10 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். காலநிலை நிபுணர் டேனியல் செனவன் கூறுகின்ற பொழுது, அமெரிக்காவினுடைய வரலாற்றில் மிக பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திய நெருப்பு இதுவாகும். பில்லியன் கணக்கிலான டாலர்களை எரித்து தள்ளி இருக்கின்றது. காரணம், மிக உயரமான கட்டிடங்கள் கீழே தீ பற்றியதும், அப்படியே இரட்டை கோபுரங்களின் மீது விமானம் மோதியது போல கீழே படபடவென சரிந்து அழிந்து பரிநாசமாகி இருக்கின்றன என்பது கவலை தரும் செய்தியாகும். எரிந்த வீடுகள் ஒவ்வொன்றினுடைய விலையும் சராசரியாக 3.4 மில்லியன் டாலர்கள் ஆகும். அமெரிக்காவினுடைய காப்புறுதி நிறுவனங்கள் இதை அமைத்துக் கொடுக்குமா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். 2020-22 கால பகுதியில் 2.8 மில்லியன் விண்ணப்பங்களை காப்புறுதி செய்ய முடியாது என்று நிராகரித்திருக்கின்றார்கள் தீ வரும் என்று. இதில் லாஸ் ஏஞ்சலில் மட்டும் 5,31,000 வீடுகளை நிராகரித்திருக்கின்றார்கள். எனவே வீடெறிந்து வீதியில் நிற்பவர்கள் காப்புறுதி நிறுவனத்திடம் பணத்தை பெற்று மறுபடியும் வீடுகளை அமைப்பது என்பது கற்பனை பண்ண முடியாத செயலாக இருக்கின்றது. ஹாலிவுட்டினுடைய சூப்பர் ஸ்டார் மெல் கிப்சனுடைய வீடு கதை முடிந்தது. அடுத்த சிறந்த நடிகர் பாரிஸ் ஹில்டன் வீடு முடிந்தது. அடுத்த நடிகர் பில்லி கிறிஸ்டல் வீடு இழந்தார். அடுத்த நடிகர் ஜான் குட்மேன் வீடிழந்தார். அடுத்த நடிகர் ஆண்டனி ஹாப்கின்ஸ் வீடிழந்தார். இவர்கள் எல்லாம் திரை உலகில் ஜாம்பவான்களாக திகழ்ந்தவர்கள். இவர்களுடைய வீடுகளையே இவர்களினால் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. இது மோசமான குளிர்காலம். அப்படி இருந்தும் இவ்வளவு பெரிய தீ பரவியதற்கான காரணம் உலகத்தின் பருவநிலை மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றது. இது அமெரிக்காவின் வரப்போகின்ற அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு ஒரு செய்தியாகும். அவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஆயிலை மேலும் எடுக்கலாம், ட்ரில் பேபி ட்ரில் என்று துளைத்து ஆயிலை எடுங்கள் என்று கூறி இப்பொழுது நடந்திருப்பது, இப்படி செய்வீர்களாக இருந்தால் என்ன நடைபெறும் என்ற எச்சரிக்கையை பருவநிலை அவருக்கு வழங்கி இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய இப்போதைய அதிபர் ஜோ பைடன், இனிமேல் நாங்கள் புரிந்து கொள்ளுகின்றோம் இது பருவநிலை மாற்றம் தான் என்றும், அதில் கூடுதலான கவனத்தை அமெரிக்கா எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இந்த தீயில் எரிந்த பணத்தை பருவநிலை மாற்ற தடுப்பிற்கு வழங்கி இருப்பார்களாக இருந்தால் இதாவது தப்பி இருக்கலாம் என்கின்ற வருத்தம் அவருடைய குரலில் இருக்கின்றது. 2 லட்சம் பேர் நேற்று மட்டும் வீடுகளை விட்டு ஓடி இருக்கின்றார்கள் 24 மணி நேரங்களில். ஹெலிகாப்டரினாலும் விமானங்கள்
விமானங்களினாலும் தண்ணீரை விசிறி அடிக்க முடியாமல் இருந்தது. இதற்கு காரணம் தீ வானுயர பரவி இருந்தது. ஹெலிகாப்டர் விமானங்களை எரிந்து கீழே விழ வேண்டி வரும். இதற்கு மேலே உயரத்திற்கு சென்று தண்ணீரை விசிறினால் காற்று அதையும் அடித்து சென்றுவிடும். அது எங்கோ போய் விழுந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு காரணம் கடந்த ஜூன் மாதத்தில் இருந்தே லாஸ் ஏஞ்சல் பகுதியில் மழையே பெய்யவில்லை. 1-2 துளிகள் மட்டும் விழுந்தன. எனவே மரங்கள் உட்பட கட்டிடங்கள் எல்லாம் காய்ந்து கலவோடாக கிடந்தன. இப்பொழுது காற்று வந்து தீயை மூட்டியவுடன் அப்படியே பற்றி எரிந்து விட்டன. காய்ந்த முள்முறுக்கு பற்றி எரிவது போல பற்றி கொண்டு இருக்கின்றது லாஸ் ஏஞ்சல். லாஸ் ஏஞ்சலினுடைய கவர்னர் கெவின் நியூசம் முதலில் தீ இப்படி வரும், கலிபோர்னியாவில் இது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது, எனவே தீயணைப்பு படைக்கு மேலதிகமாக பணம் ஒதுக்க வேண்டும் என்பதை கூட